ஸ்ட்ரைட்டாவே ஒரு டிஃபரண்ட் ஸ்ட்ராட்டஜி அரவுண்ட் த விக்கெட்ல இருந்து மேல போடப்பட்ட பால். இதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அடிச்ச முடிஞ்சா என்ன அடிச்சுக்கோப்பான் தைரியமா தில்லுக்கு துண்டா போட்ட திருமுருகன் அந்த முதல் விக்கெட் சந்துரு அவரை வந்து எடுத்து கொடுத்துட்டாருங்க. அடிச்சிருக்காருங்க, ரிலாக்ஸிங் விக்கெட் போன பால்ல கிடைச்சிருக்குன்னா இந்த பால்ல U6 டெல்டா ஹாலிடேஸ் பிரசன்ஸ் U6 முதல் 6 இன்னைக்கு நாளைக்கான முதல் 6 அம்பையர். நீங்க நின்னீங்கன்னா ஃபீல்டிங் டீமுக்கு அம்பையருக்கு வந்து 30 பேரா தெரியுறாங்களா, சோ எல்லாருமே உட்கார சொல்றாங்க. பசுபதி ஸ்டேஜ்ட்டாங்க பசுபதி. ஆஹா, மூக்கு மேல ராஜா. அந்த பால் வந்து கண்ணு பிச்சுக்கு பிச்சுக்கு இருந்திருக்கு, அவருக்கு கண்ணாடி போட்டு ஃபீல்டிங் பண்ணிருக்கலாமே ஃபீல்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பால் போடுறதுக்கு. சம பாலுங்க அண்ட் அவுட்டா அப்படின்ற அப்பீல் தான். விக்கெட் கீப்பர் அவுட் கொடுத்திருக்காருங்க அம்பையரும் கூட விக்கெட் கீப்பர் கிட்ட இருந்து. சோ நான் சொல்லிட்டு இருந்தேன் கிரவுட் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்ல பேட்டிங் ஆஹா அடிச்சிருக்காரு அந்த மனுஷன். ஊரு புறா 6 போகும், ஒத்த கையில கேட்ச் புடிச்சிங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ஒத்த கையில கேட்ச் புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பவுன்ஸ் ஆயிட்டு பால் வெளியே போயிருச்சு. என்ன அடிங்க பிரதர், நீங்க காலையில கேட்சிங் பிராக்டிஸ் கொடுத்தீங்கன்னு நான் சொல்ல பார்த்தேன் ஜெம் ஸ்டோன்ஸ். ஆனா இங்க வந்து அடிக்கிற அடி எங்கெங்கயோ விழுது. எப்பா சரியான ஷாட்டு. அடுத்தது யாருன்னா SM பிரதரோட பேட்டர் பிரசாந்த் அவர்கள். அவரோட பேட்ல இருந்து முதல் 6 அடிச்ச உடனே தெரியும் போல்டிங்க அப்படின்னு ஒரு சவுண்டோட போட்டாரு. சவுண்ட் எஃபெக்டோட கொடுத்தனால பேட்ஸ்மேனால ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. ஆஹா செம்ம ஷாட். இந்த மாதிரி 6 எல்லாம் அடிக்கணும்னா நம்ம ஜாக்கி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து மேனுஃபேக்சர் பண்ண கிரிக்கெட் பேட் தாங்க வரணும். மேனுஃபேக்சரிங் இதை வந்து அணுகுமுறை பண்ணிக்கோங்க. அதுக்கான கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு நாங்க தருவோம். கிடைக்கிற பால் இதாங்க. என்ன சொல்றேன், இந்த ஷாட் எனக்கு 2011 டோனி பினிஷிங் பண்ணி கொடுத்த ஷாட் மாதிரி இருந்ததுங்க. அவர் காசு கொடுத்துட்டாரா என்கிட்ட எல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஆனா பேக் டு பேக் 6s அப்படின்னு சொல்லலாம். இங்க டெல்டா ஹாலிடேஸ் பிரசன்ட் 6 வந்திருக்குங்க, இன்னொரு 6. நல்ல ஷாட். கேட்சா? எஸ். அசால்ட் ஆறுமுகமா கேட்சிங் பிராக்டிஸ் கொடுத்த ப்ரோ வந்து இங்க கேட்சியா புடிச்சு கொடுத்திருக்காரு. அப்படி இரண்டாவது பந்து ஹிட்மேன் பிரசாந்த் அடிச்சு விட்டுருக்காரு. வானத்தை நோக்கி போன பந்து. அவரு கேட்ச விட மாட்டாருங்க. அவரு வாயை திறந்து பசகான பால வாயில பிடிப்பாரு, பிடிச்சிருவாரு. ஒரு நல்ல பந்து ஃப்ரம் த பவுலர். டிராஃபி ஸ்பான்சர் மிஸ்டர் தகுதன் UK குளோபல் ஓவர்சீஸ் நாமக்கல். கோ ஸ்பான்சர் மிஸ்டர் RTME உதயகுமார், மேனேஜிங் டைரக்டர் ஸ்பைரோ பப்ளிக் ஸ்கூல் CBSE நாமக்கல். யுனைடெட் இண்டஸ்ட்ரியல் ட்ரேடிங் கம்பெனி மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், சைனா அண்ணா பெரியமலை. அவுட் சைட் எட்ஜ் பட்டு போட்டுருக்கா. அம்பையரோட கால் தான் இங்க. கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆகாஷ் நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா அவர் அவுட் ஆகாம இருந்திருப்பாரு. நான் தான் வந்து ஊடி பாப்பா மந்திரம் போட்டு விட்டேன். ஆனா அதுக்கு செம்ம ஃபேன்ஸ் பேஸ் இருக்காங்களே யூடியூப்ல. ஆமா செம்ம ஃபேன் பேஸ் பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி நினைக்கிறேன் நம்ம ஹிட்மேன் பிரசாந்த். லாஸ்ட் பால். ஆகா ஒரு அருமையான 6 அடிச்சாருங்க வானத்துல. ஒரு 6 மிகப்பெரிய 6ங்க. 45ல முடிச்சிருக்காங்க SM பிரதர்ஸ். 46 வெற்றி. அபிஜய் இது நாமக்கலுங்க. ஹரிபாஸ்கர் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கு. சிவலிங்கம் இருக்கு பிரதர். சிவலிங்கம் டீம் நாளைக்கு இருக்கு. அடுத்த மேட்ச் கர்நாடகா வெர்சஸ் சத்தியமங்கலம்.
ஷாட்டுங்க. இந்த பந்து எங்களை நோக்கி வருதா, நாங்க ஃபீல்ட் இருக்க காரணங்களால அவர் வந்து சும்மா போற பாலுமே செம்மையா ஃபீல் பண்ணுவாரு. இந்த மாதிரி தான் அசால்ட் ஆறுமுகமா பண்ணிடுவாரு. உட்டு தட்டு கட்டு நாளா இல்ல ஸ்ட்ரைட்டா ஃபீல்ட் கைக்கு. சவுண்டர் அடிச்ச முதல் பால் சவுண்டோட பால் வெளிய போதா இல்ல. இன்னொரு ஜம்ப் லிங்கம் கேட்ச். என்ன நடக்குது இங்க? அகேச்சிங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இவானா என்ன நினைக்கிறீங்க? அடுத்த மேட்ச் பெங்களூர் உடுப்பி விசஸ். நல்லா பால் அடிச்சிருக்காரு. 6 தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹியூஜ் 6 அடிச்சிருக்காரு. ரோட்டுக்கே தாண்டி வெளில போயிடுச்சு. யுவானா இதுக்கு ஏதாவது ஒரு பிரைஸ் இருக்கா பேட்ஸ்மேனுக்கு? அடிச்சல லாங்கஸ்ட் 6 இதுதான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் பிரைஸா? அட போங்கடா. அடிச்சாரு சரியான அடி. ஆனா அந்த ரீப்ளேல இன்னமும் நம்ம பார்க்கலாம் க்ளோஸ் லுக்ல. எனக்கு தெரிஞ்சு அவரு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் நினைக்கிறேன். ஒரு டி-ஷர்ட், ஒரு பேக், ஒரு மெடல். கண்டிப்பா பிரகாஷ் அடிக்கிற அடி. ஸ்லோ பால் குரு போட்டாலும் என்ன, நான் அடிக்கிறதாண்டா இங்க அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸிங் பால்ல ஒரு 6. என்ன அடி அடிச்சிட்டு இருக்காருங்க இங்க பிரகாஷ். எனக்கு தெரிஞ்சு ஓஜி ஹிட்மேன் அப்படின்னு சொல்லணுங்க இங்க பிரகாஷ. என்னங்க இந்த மாதிரி அடிக்கிறாரு, அமைதியா இருக்கீங்க, கிளாப்ஸ் கிளிப்ஸ் எதுவுமே இல்ல. என்ன டீம் ஜெம் ஸ்டோன்ஸ் அமைதியா இருக்கீங்க. என்னன்னாலும் மேட்ச் முடிச்சு பாத்துக்கலாம், பாயிண்ட் விட்டு பேசுறோன்ற மாதிரி மேட்ச் முடிச்சு பாத்துக்கலாம் இருக்கீங்களா? ஓஜி ஹிட்மேனுங்க. ஆனா இங்க பிரகாஷ் அப்பா அடிக்கிற ஒவ்வொரு அடி எங்கேயோ போய் விழுது, இடியா அடிச்சிட்டு இருக்கு. இன்னும் 11 ரன் தான் அடிக்கணும். அண்ட் குரு இங்க எப்படி கம்பேக் கொடுப்பாரு அவருக்கு தெரியுங்க, எப்படி கம்பேக் கொடுக்கணும்னு. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் நம்மளோட லைன் அப்லயே இங்க குரு தான் சொல்லி ஆகணும். ஒரு சூப்பர் கம்பேக் அடிச்சாருங்க. ஹைட் போயிருக்கு, ஹைட்ல 6 போயிருக்கு. ஆனா டிஸ்டன்ஸ்ல 6 போகுமா? சம கேட்சுங்க இங்க. ரெண்டு பேரும் கொலைட் பண்ணாலும் அற்புதமான கேட்ச் எடுத்திருக்காரு ஜெர்சி நம்பர் 3. ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்டைல்ல அந்த கேட்ச் எடுத்து கொடுத்திருக்காரு. முக்கியமான நேரத்துல பிரகாஷோட விக்கெட்ட குரு ஏறிங்க. குரு அடிச்சிருக்காருங்க. அவரு போனா என்ன, அவரோட தம்பிடா நானு அப்படின்ற மாதிரி, சுதாகரன தம்பிடா அப்படின்ற மாதிரி எங்கேயோ போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து பிரகாஷுக்கும் சந்தோஷுக்கும் தான் போட்டின்னு நினைக்கிறேன், யார் லாங் 6 அடிப்பாங்கன்னு. சொல்லிக்கிட்டே இருக்கும் போது குரு அவரோட 2 ஓவர் ஸ்பெல்ல முடிச்சிருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் மட்டும் ஒரு தப்பான டெலிவரி அப்படின்னு சொல்லணும். இருக்கு 5 அடிக்கணும். இன்னும் 5 ரன்கள் அடிக்க வேண்டும் 2 ஓவரில். அண்ட் குரு அவரோட ஸ்பெல் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி கலக்கி அடிக்க பார்த்தாரு. ஜென்டில் ஷாட்டுங்க. சும்மா பால் மண்டையிலே செல்ல மாட்டா பண்ணாரு. அண்ட் ஒரு ஸ்லோ பால் அப்பர் கட்டுக்கான முயற்சி. கண்டிப்பா ஃபீல்டருக்கு கேட்சுக்கு ரொம்ப கஷ்டமாங்க. குரு அவர் தான் ஓடினார். ஆனா அவர் ஓடுறதுக்குள்ள இங்க ஈஸியா 2வது ரன் ஓடி அடுத்த ஸ்டேஜுக்கு ஜெம் ஸ்டோன்ஸ் இங்க வந்து தகுதி பெற்றிருக்கிறார்கள். அவர்களோட முதல் மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் எஸ்எம் பிரதர்ஸ்